கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஏகடா இவ்வளோ மெதுவாக பேசுகிறேன்னு கேட்காதீங்க. நம்ம மறுபடியும் அந்த விரால் மீன் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அந்த இடத்துல பயங்கரமாக தெரிஞ்சு என்னால் தான் மறுபடியும் வந்திருக்கோம். ஆனால் என்ன நான் வந்து கேட்ட விஷயம் என்னென்னா, மீன் பிடிக்கும் போது சத்தமே படக்கூடாது சுத்தமாக. அதுவும் விரால் மீன் பிடிக்கும் போது பேசவே கூடாது. அதனால் நாங்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்து வைக்க போகிறோம். 1 2 5 வச்சுருக்கோம். 1 2 3 4 5 அப்படி வரிசையாக சும்மா கொடுத்து மட்டும் வைக்க போகிறோம். வெறித்தனமாக ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இப்போ கட்டிகிட்டு இருக்கான். மாப்பிள்ள பிடிச்சிடலாம் தானே? பிடிச்சா மாப்பிள்ள கட்டிகிட்டு இருக்கோம். வெறித்தனமாக கட்டி முடிச்ச பிறகு பிடிக்கிறோம் கைஸ். வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்கிங்க. ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய இடத்துல போய் போடுறேன். நீங்கள் ரொம்ப ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே நம்ம கடலில் போய் மீன் பிடிக்கலாம். ஓகேவா? சும்மா சொல்கிறேன். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட்டுங்க. முடிஞ்சால் நான் கண்டிப்பாக கடலில் போய் மீன் பிடிக்கேன். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெண்டை மீன் பிடிச்சி கொண்டு வந்தோம். ஏன்னா அந்த விரால் மீன் வந்து கெண்டை மீன் தான் அடிக்குமா கொண்டு வந்தோம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? பார்ப்போம் அடிதான்ட்டு வீட்டு ஒரு மீன் எடுப்போம். விரைச்சிருச்சு கைஸ் மீன் செத்து. ஏன்னா அந்த மீன் வந்து மினுங்கிற தன்மை அதிகமாக உள்ளது. அப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா மீன் எப்படி கொடுக்கணும்னா, இது இருக்கு இல்லையா, இப்படி வச்சுட்டு அவ்வளோதான் கைஸ். இப்படியே தான் கொடுக்கணும். இந்த மீன் வந்து தண்ணிக்குள்ள எப்படி அடிக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? கைஸ் இப்போ இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் பண்ணணும். மிதப்பு எங்கே கிடக்குன்னு பார்த்தீங்கல்ல, மிதப்பு கிடக்கிற இடத்துல கரெக்டாக நம்ம பற்றி, அதாவது மிதப்பு பேசாது இங்கே தெளிவா. மிதப்பு வந்து லைட்டாக இழுக்க தான் செய்யும். அதில் நீங்கள் மீன் வந்து கடித்து வச்சு கரெக்டாக இழுக்கும். அப்போ தான் பிடிக்கணும். ஓகே கைஸ், இப்போ அடுத்த எல்லாம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்போ நம்ம 4 இடத்துலையும் போட்டிருக்கோம். 4 தான் போட்டிருக்கோம், 5 போடல. இங்கே ஒன்று போட்டிருக்கோமா தெரியுது அப்படின்னு தெரியல உங்களுக்கு. கட்டைக்கு நிறம்போதா வரமா? அங்கே 2 இருக்குது பாருங்கள். 2 மிதப்பு தெரியுதா? ஒன்று இன்னொன்று அந்த கிடக்கு. அடுத்த அங்கே ஒன்று போட்டிருக்கேன். இந்த மரத்துக்கிட்ட ஒன்று போட்டிருக்கேன். இந்த மரத்துலேருந்து ஒட்டி ஒன்று போட்டிருக்கேன். இப்போது 4 போட்டிருக்கேன் கரெக்டாக. பார்ப்போம் இதில் ஆச்சாவுதுன்ட்டு. ஓகே ஒரு வழியாக 2 மணி நேரம் கழிச்சு ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். அது தெரியும். சின்னது தான், செம்ம சின்னது. நேற்று பிடிச்சதோட செம்ம சின்னது. அது கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருக்கோம். என்ன பண்ணுறது, இவ்வளோ தான் கிடச்சிச்சு. 2 மணி நேரம் இங்கே வந்து நாங்கள் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அடுத்த மீன் நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் அடிக்கிறது. ஓகேவா கைஸ்? வெறி கைஸ். இங்கே பாருங்க ஸ்ட்ரைக்கை பாருங்க. வா செம்ம ஸ்ட்ரைக்கு கைஸ். பாம்பு மாதிரி ஓடாத ஓடு. செம்ம ஸ்ட்ரைக்கு. உங்கள்கிட்ட காட்டுறேன்னு நினச்சேன். அதில் அடித்த உடனே நான் பயம் வந்துட்டேன். ஏன்னா நான் பேருக்குன்னு நினச்சேன். வேற மாதிரி ஸ்ட்ரைக்கு. அப்பா அங்கே வருங்க. சூப்பராக இருந்துச்சு. சரிங்க கைஸ், வெறி கைஸ். அடுத்த ஒரு வெறி கைஸ். பார்த்தீங்கன்னா எப்படினாலும் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இங்கே ஒன்று போட்டிருக்கோம். வெரி கைஸ். மொத்தத்தில் 3 மீன் மாடி இருக்குது. நம்ம போட்ட எல்லாத்துலேயும் மீன் ஹேட்ச் ஆயிடுச்சு. அதாவது இப்போ என்னென்னா, மீனை கலத்துறதுக்கு நம்ம ஒன்று வச்சுருப்போம் தெரியுமா, அது வந்து நம்ம டிக்கிலே போட்டுட்டு வண்டியை கொண்டு போயிட்டாங்க. இப்போ அதை எடுக்கணும். அதனால் இதில் ரொம்ப ஒரு கடுப்பான விஷயம். சரி வெயிட் பண்ணுங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆக போகுது. இல்லை இப்போ ஒன்றும் பண்ணாங்க. அப்புறம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். தெரியுதா? இந்த மிதப்பு தான், இதுதான் மிதப்பு. மேடலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு சின்னதாக தெரியுது பாருங்கள். கைஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மீனை வந்து போட்டுட்டு தள்ளி வந்துவிட்டோம். ஏன்னா அப்போ தான் மீன் வந்து மாட்டுது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மீன் அப்போ தான் மாட்டுது. ஆனால் தள்ளி நடந்து போய்ட்டுருக்கோம்.
ஓகே கைஸ், நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வேறு நமக்கு எந்த மீனும் மாட்டலை. நல்ல ஒரு பெரிய மீன் ஒரு 2 தான் மாட்டுச்சு. 3 மீன் மாட்டுச்சு. இந்த பாருங்க, ஒன்று இன்னொன்று வந்து இந்த வெளியே வந்து பாருங்க, அது உயிரோடு தான் இருக்குது. இது மட்டும் தான் கொஞ்சம் இறந்துருச்சு. என்ன ப்ரோ பண்ண போறீங்கன்னு கேட்டியா, கொடுத்துருவோம். யாராவது கேட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதான் மீனை. ஓகே கைஸ், பை பை, டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ வரும். ஓகே பாய்.